பாரம்பரிய வைத்தியத்தில் காணாக்கடிக்கான மருத்துவம். காணாக்கடினா என்னன்னா, ராத்திரியில் எது கடிச்சதுன்னே தெரியாது. ஏதோ கடிச்சிருச்சு, எனக்கு வாயில் புண்ணாக இருக்குது, கண்ணு வழியாக கொஞ்சம் சிறு ரத்தம் வருது, வாயில் முறத்தள்ளுதுன்னுவாங்க, சிலருக்கு ஆசனவாய் எரியுதுன்னுவாங்க, சிறுநீர் கழிக்க முடியலன்னுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும், காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் காணாக்கடின்னு சொல்லுவாங்க. எங்கே கடிச்சிருக்குன்னு தெரியாது. அது எது கடிச்சதுன்னு தெரியலையா, அதுக்கான மருந்தில் முக்கியமாக இந்த பொன்னாவரை, சின்ன வெங்காயம், சிறுகன் பீளை, மிளகு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். காணாக்கடி இரவு நேரத்தில் தூங்குறப்போ நாம் பொத்தி படுப்பாங்க. சில பேர் பொத்தாமல் படுத்துட்டாங்கனாக்கா காலில் பூரானோ தேளோ அல்லது கரப்பான் பூச்சியோ வண்டோ, இன்னும் கிராமப்புறத்துலலாம் வீட்டில் பூனை இதெல்லாம் வளர்க்குறது தெரியாமல் எலியை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் அது பாட்டுக்கு காலை கடிச்சிட்டு போயிடும். அது இரவு நேரத்தில் தூங்குறவங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஏதோ கடிச்சிருச்சு ஆனால் எதுன்னு தெரியல அப்படின்வாங்க. இல்லை பூனை எலியை விரட்டுச்சுனாக்கா எலியே ஓடுற வேகத்தில் எது தட்டுப்படுதுன்னு தெரியாமல் காலை கடிச்சிட்டு போயிடும். அப்போ எலி கடிச்சிச்சா பூனை கடிச்சிச்சா எந்த விஷப்பூச்சி கடிச்சிச்சுன்னே தெரியாமல் போயிடும். அது அவங்களுக்கு பௌர்ணமி அமாவாசை டயத்தில் ரொம்ப உடம்புல அரிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி அமாவாசை போயிடுச்சுனாக்கா அந்த உடம்புல அரிப்பு இருக்காது, தடிப்பாக இருக்காது. அவங்களுக்கு யூரின் போகிறப்போ அல்லது உடம்பு முழுக்க சொரிஞ்சு விட்டாங்கனாக்கா பட்டையாகவும் பேமிஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். அது அலர்ஜி தான் பேமிஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. காணாக்கடியினால் எந்த பூச்சி கடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி தெரியாமல் அந்த எரிச்சலும் வலியும் அரிப்பும் உடம்புல இருந்துக்கிட்டு இருக்குதுனாக்கா அந்த விஷத்தை எந்த பூச்சி அதைத்தான் காணாக்கடின்னு சொல்கிறது. நம்மளுக்கே தெரியாமல் கடிச்சிட்டது எந்த பூச்சினாலும் அந்த விஷம் முறிஞ்சு வெளியே வந்துருச்சுனாக்கா நம்மளுக்கு அந்த உடம்புல தடிப்பாக இருக்காது, உரைக்கி அரிக்காது. அந்த மாதிரி விஷத்தை முறிக்கிறதுக்கான காணாக்கடிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். இதே சின்ன குழந்தைங்களாக இருந்துச்சுனாக்கா அளவை குறைச்சி கொடுங்க. பெரியவங்களாக இருந்தாக்கா சொல்கிற அளவு முறையெல்லாம் நீங்கள் ஒரு 3 நாளைக்கு காலையில் சாப்பிடணும். அந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டிங்கனாக்கா விஷம் முறிஞ்சு போயிடும். ரத்தம் சுத்திகரித்து சுத்தமாயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த அரிப்புன்றது இருக்காது. காணாக்கடிக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்கலாம். ஒரு சின்ன வெங்காயமும் பொன்னாவரையினுடைய வேறு சாராக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட சிட்டிகை அளவு ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சிறுகன்பிலை பொடி கூட சேர்த்துக்கிறணும். மிளகு பொடி ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த கூட்டு மருந்தாக கலந்துடலாம். கொஞ்சம் துவர்ப்பு கசப்பு காரமாக இருக்கும். அது சீக்கிரமாக ரத்தத்தில் உள்ள விஷத்தை முறிக்க செய்யும். அதனால் உடம்புல இருக்க கசடுகள் யூரின் வழியாகவும் மோசன் வழியாகவும் சீக்கிரமாக வெளியாகிடும். சின்ன குழந்தைங்க 10 வயசுக்குள்ளே இருக்காங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொடுங்க. இந்த அளவுக்கு வாயில் ஊற்றி விட்டு அதுக்கப்புறமா தேன் கொடுங்க. தேன் கலந்து ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா முதல்ல குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் இனிப்பு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கணும். விஷத்தை முறிக்கிற மருந்து அப்படின்ற போது அதை கூட தேன் கலக்க வேண்டாம். பெரியவங்களாக இருந்தாக்கா 1 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே ஒரு காலையில் ஒரு 3 நாளைக்கு குடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் ரத்தத்தில் இருக்கிற அந்த விஷம் முறிஞ்சு போயிடும். உங்களுக்கு பௌர்ணமி அமாவாசை டயத்தில் அரிக்கிறது அந்த மாதிரி காணாக்கடி அரிப்புன்றதே இருக்காது. காணாக்கடி அந்த பூச்சி எதுதான் பூச்சி கடிச்சிச்சு, எந்த சிறு விலங்குகள் கடிச்சதுன்னு தெரியாமல் அவதிப்படும்போது கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்தணும். இதில் மிளகு, கண்ணுப்பிழை, பொன்னாவரை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து அரைச்சி எடுத்துருக்கு. இதை அப்படியே குடிக்கணும். குடித்தோம்னா அந்த விஷத்தன்மை குறைஞ்சிரும். விஷத்தன்மை குறைஞ்சின்னா அந்த உடலில் இருக்க விஷங்கள் வெளியாக அந்த காய்ச்சல் எல்லாமே எரிச்சல் எல்லாம் மாறிக்கிறோம். காணாக்கடிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.